வணக்கம். உங்களில் எத்தனை பேர் பேஷன் ஃப்ரூட்டில் இருக்கிற பூவை பார்த்துருக்குறீங்கன்னு தெரியலங்க. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பேஷன் ஃப்ரூட் மரத்தில் இப்போ பூத்துருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பேஷன் ஃப்ரூட்டோட பூவுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பூ பூத்துருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிளைம்பரு. இந்த கிளைம்பரை நீங்கள் வால்லையோ இல்லை கம்பிலையோ ஏற்றி விட்டுட்டிங்கன்னா இப்படி அழகாக படர்ந்துடும். ஸோ பேஷன் ஃப்ரூட் வந்து இந்த ஒரு பூ வந்து ஒரே நாளில் மூடிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அது பழமாக மாறிடும். பட் அது எப்போ மாறும்னு தெரியல. இது வந்து நேற்று பூத்த பூவில் இதெல்லாம் மூடிடுச்சு பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. ஸோ நிறைய பட்ஸ் விட்டுருக்குங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி மொட்டாக தான் இருக்குது. செடி ஃபுல்லாக மொட்டாக இருக்குது. நான் வந்து இந்த கிளையெல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் கிளிப்ஸ் போட்டிருக்கேன். இது மாதிரி போடும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, கார்டன் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு பேஷன் ஃப்ரூட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.